உங்களுக்கே தெரியாமல் சேரும் பாவங்கள். இந்த பெருமாள் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும். இந்த உலகில் நாம் வாழும் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் ஒன்றின் மீது நம்பிக்கை கொண்டிருப்போம். அதன்படியே ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மாதமும் தோன்றியது. அந்த சமயத்தை பின்பற்றுபவர்கள், அப்படி நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் இந்த உலகில் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே இறந்த பிறகு நமது ஆன்மா சொர்க்கத்தையும் நரகத்தையும் அடையும் என்பது அனைவரும் கொண்ட ஒருவித நம்பிக்கை. அதன்படி உலகில் வாழும் ஒருவர் தனது புண்ணியத்தை மீறி பாவத்தை செய்திருந்தால் நரகத்திற்கு செல்வதும், பாவத்தை மீறிய புண்ணியம் செய்திருந்தால் சொர்க்கத்திற்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் ஒருவர் நரகத்திற்கு செல்லும் முன்பு பூலோக வைகுண்டமாக கருதப்படுகின்ற திருவள்ளரையின் திருகோபுரத்தில் உள்ள பெருமானை தரிசித்தது உண்டா என்றும் கேட்கிறார்களாம். ஒருவேளை தரிசித்துள்ளோம் என்ற உண்மையை அவர்கள் கூறினால் அந்த ஆன்மா செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு சொர்க்கத்திற்கு கூட்டி செல்லப்படுமாம். அப்படி ஒரு பாவத்தை தீர்க்கக்கூடிய ஒரு புனித தலமாக விளங்குகிறது திருச்சி மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு புண்டரிகாட்சம் திருக்கோயில். இந்த கோயில் மற்ற கோவில்களை காட்டிலும் மிகவும் அற்புதமான கலை வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு கோட்டை வடிவமைப்பில் இந்த கோயில் கட்டப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இது மட்டுமின்றி சுமார் 50 அடி உயரத்தில் வெண்மையான பாறையால் ஆன ஒரு குன்றின் மீது இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்காகவே இக்கோயிலுக்கு வெள்ளரை என்ற பெயர் கிடைத்தது என்றும் கூறப்படுகிறது. சரி, எதற்காகத்தான் இந்த கோயிலுக்கு புண்டரிகாட்சன் திருக்கோயில் என்று பெயர் வந்தது என்று பார்த்தால், ஒரு முறை புண்டரீகன் என்கின்ற யோகி இந்த கோவிலில் உள்ள நந்தவனத்தில் வளர்ந்த துளசியால் பெருமானையும் தாயாரையும் பூஜித்து வந்துள்ளார். அதனால் மகிழ்ந்த பெருமாள் இவருக்கு தரிசனம் கொடுத்த காரணத்தாலேயே இங்குள்ள பெருமாள் புண்டரிகாசன் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறாராம். மேலும் 108 திருப்பதிகளில் ஒன்றான இந்த கோயில் பூலோகத்தின் வைகுண்டமாகவும் கருதப்படுகிறது. இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கட்டிடக்கலையும் ஒவ்வொரு சிறப்புகளையும் பிரதிபலிக்கிறது. 18 படிகள் தாண்டியே இங்குள்ள பெருமாளை தரிசிக்க முடியும். அந்த 18 படிகளும் கீதையின் 18 அத்தியாயங்களை குறிக்கிறது. மேலும் அங்குள்ள கோபுர வாயில் 4 படிக்கட்டுகள் இருக்கும். அந்த 4 படிக்கட்டுகளும் 4 வேதங்களையும் பலிபீடத்தை வணங்கி 5 படிக்கட்டுகளை கடந்து வரும்போது அந்த 5 படிக்கட்டுகளும் பஞ்சபூதங்களை குறிக்கிறதாக கூறப்படுகிறது. இவற்றை விட இந்த கோயிலின் தல வரலாறு கூறப்படும் புராண கதையை கேட்கும் போது பெருமாளின் மகிமை ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. திருப்பார்கடலில் மகாவிஷ்ணு லக்ஷ்மியும் பேசிக் கொண்டிருந்த போது பெருமாள் இந்த உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் உனது கருணையாலேயே சந்தோஷமாக உள்ளது என்று லக்ஷ்மியிடம் கூறியுள்ளார். அதனால் உனக்கு வேண்டிய வரங்களை என்னிடமிருந்து கேட்டு பெறலாம் என்று விஷ்ணு கேட்டதற்கு, எனது பிறந்த இடமான இந்த பார்க்கடலில் தேவர்களை காட்டிலும் எனக்குத்தான் அதிக உரிமை வேண்டும் என்று வரம் கேட்டுள்ளார். அதற்கு பெருமாள், உனது கோரிக்கையை என்னால் இங்கு நிறைவேற்ற முடியாது. இங்கு நான் அனைத்துமாக இருக்கிறேன். அதனால் பூமியில் சிபி சக்கரவர்த்திக்கு நான் தரிசனம் கொடுக்கும் போது உனக்கு இந்த வரத்தை நான் கொடுக்கிறேன் என்று கூறினார். அதன்படியே அரச சிபி சக்கரவர்த்திக்கு விஷ்ணு தரிசனம் கொடுக்கும் போது மகாலட்சுமியிடமும் காட்சி கொடுத்து அவரிடம், நீ விரும்பியபடியே இந்த தலத்தில் உனக்கு சகல அதிகாரத்தையும் தந்துவிட்டு நான் அர்ச்சரூபமாக இருந்து கொண்டு நான் அனைவருக்கும் அருள்பாலிக்கிறேன் என்று கூறினார். இதற்கு பிறகு அரசனும் பெருமாளுக்கு கோயில் கட்டி சேவை செய்வதற்காக 3700 குடும்பங்களை அழைத்து வந்திருக்கிறார். வரும் வழியில் ஒருவர் இறந்து விட்டதால் அதற்கு மனமுடைந்து சிபி சக்கரவர்த்திக்கு ஆதரவாக, பெருமாளே, அரசனிடம் நீ கவலைப்பட வேண்டாம், நானே இறந்தவருக்கு பதிலாக வந்து 3700 பேரில் ஒருவராக இருந்து நீ நினைத்த 3700 குடும்ப கணக்குகள் குறைவுபடாமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று அருள்பாலித்துள்ளார். அதன்படியே இங்கு நடைபெறும் திருவிழா காலங்களில் பெருமாளுக்கு முன்பாக பல்லக்கில் பெருமாள் அளித்த வரத்தின்படி தாயார் செங்கமலவள்ளி மூலஸ்தானத்திலேயே இருந்து கொண்டு எழுந்தருளுகிறார்.
இப்படி ஒரு மன்னனின் வேண்டுகோளுக்காக பெருமாளே இறந்தவரின் குடும்பத்தில் ஒருவராக இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்தது இத்தலத்தின் முக்கிய சிறப்பாகும். அது மட்டுமின்றி உங்கள் பாவங்கள் அளவு என்ன என அறிந்து அவை அனைத்தும் இங்கு வழிபட்டால் விமோச்சனம் கிடைக்கும் என கூறப்படுகிறது.